ரசூலுல்லாஹ்வை சின்ன வயசிலிருந்தே நுணுக்கமா கவனிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா கவனித்து இன்றைக்குள்ள தலைமுறை இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வயசுல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹதீசுகளை கவனிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள்ட்ட கதை கேட்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த வயசுல இன்றைக்குள்ள தலைமுறை எந்த வயதில் பெற்றோர்களிடத்துல கதை கேட்பவர்களாக இருப்பார்களோ அந்த வயசுலயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை நுணுக்கமா கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து அதனை மனநமிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களை பற்றி சொல்வார், இந்த இளைஞர் என்னை விட விபரமானவர். அன்னைக்கு தேடி தேடி ஹதீசுகளை கத்துக்கிட்டாரு, இன்னைக்கு தெரிந்து வைத்திருக்கிறாரே. மார்க்கத்தை பற்றி ஒரு சட்டம் தெரிய வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸ் அவர்களை தானே நாட வேண்டி இருக்கிறது, அவர்களிடம் தானே அதற்குண்டான விளக்கத்தை பெற வேண்டி இருக்கிறது. ஹாதல் ஃபதா அஅகலு மின்னி, இந்த இளைஞர் எம்மை விட மிகவும் தெளிவானவர், நன்கு சிந்தனைக்குள்ளவர், நல்ல விபரமான ஆளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தம தோழர்களின் உன்னத வரலாறு என்கிற தலைப்பிலே நேற்றைய தினம் நபித்தோழர்களின் சிறப்புகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற உயர்வுகளையும் பற்றி அறிந்து கொண்டோம். அதன் பின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபித்தோழராக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் அறிந்து கொள்வோம் என்று நாம் நேற்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கக்கூடிய நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் என்கிற இந்த பெயரை நம்மில் அதிகமானவர்கள் அறிந்திருப்போம். இப்னு அப்பாஸ் என்று சொன்னால் அப்பாஸின் மகன் என்று அர்த்தம். அவருடைய இயற்பெயர், அவருக்கென்று அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் அப்துல்லா. அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்பதுதான் அவருடைய முழுமையான பெயர். அப்பாஸின் மகன் அப்துல்லா. இவங்க எப்போ பிறக்கிறாங்க? சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபித்தோழர்களும் ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கிறாங்க. ஹிஜ்ரத் என்கிற அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறக்கிறாங்க. அப்போது ஹிஜ்ரத்தோட 3 வருஷத்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா அதுதான் அவங்களுடைய வயசு. இப்போ ஹிஜ்ரி எத்தனைன்னு கேட்டால் நம்மள பல பேருக்கு என்னவா இருக்கும்? ஹிஜ்ரி எத்தனைன்னு கேட்டால் யாருக்காவது தெரியுமா? அப்போ பல பேர் ஹிஜ்ரி என்னன்னு கேட்டால் ஹிஜ்ரியா அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அதுபோக ஹிஜ்ரி என்னன்னு கேட்டோம்னா காலண்டர் செக் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1446 இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஹிஜ்ரி ப்ளஸ் 3, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்துடுறாங்கல்ல. ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணம் நடைபெறுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே இப்னு அப்பாஸ் அவங்க பிறந்துடுறாங்க. அப்போ 1446 ப்ளஸ் 3 கணக்கு பண்ணிங்கன்னா 1449. இப்னு அப்பாஸ் அவருடைய இன்றைய வயசுன்னு கணக்கு பண்ணோம்னா 1449. அப்படி இது அவங்களுடைய பிறப்பு பற்றிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அவங்களுடைய தகப்பனார் அப்பாஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அவருடைய முழு பெயர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்பினுடைய மகன் அப்பாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குமான உறவு என்ன, எந்த மாதிரியான இரத்த பந்த உறவு, எந்த மாதிரியான சொந்த பந்த உறவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தம்பி முறை வேணும், தம்முடைய பெரியத்தாவுடைய பையன். இப்போ அப்துல் முத்தலிப் அவருடைய மகன்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டால் அப்துல் முத்தலிப்புடைய பிள்ளைகளில் ஒருவர் தான் அபூலஹப். தப்பத் யதா அபீலஹப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அபூலஹப்புடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட அபூலஹப் இருக்கிறான் அல்லவா, இஸ்லாத்தின் ஒரு மிகப்பெரிய விரோதி, பல்வேறு முஸ்லிம்களை கொன்று குவித்த அநியாயக்காரன். அபூலஹபும் அப்துல் முத்தலிப்பினுடைய ஒரு மகன். அப்துல் முத்தலிப் என்கிற அந்த நபருக்குரிய பல்வேறு பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நபர் யாரு? அபூலஹப் ஒரு பிள்ளை. அதே மாதிரி இன்னொருத்தர் யாரு? அபூ தாலிப். அபூ தாலிப் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிரச்சாரம் செய்த ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவங்க. ஆனால் அசத்தியத்தில் தான் இருந்தாங்க, இஸ்லாத்தை இறுதி வரை ஏற்கலை. அபூ தாலிப் அவருடைய மரண தருவாயின் போது கூட நபிகள் நாயகம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களை சந்தித்து எப்படியாவது தம்முடைய பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ரொம்ப பெரிதும் விரும்பினார்கள். சத்தியத்திற்காக நமக்கு பெரிதும் துணை நிற்கிறார், ஆனால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரே,
அசத்தியத்தில் இருக்கிறாரே, சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறாரே என்று நபிகள் நாயகத்திற்கு பெரிதும் கவலை. அப்ப அபூ தாலிபினுடைய மரண தருவாயில போய் கலிமாவை சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்குங்கன்னு எடுத்துரைப்பார்கள். அப்போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். கலிமா சொல்ல மறுத்து அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் அவருடைய மார்க்கத்தில் தான் நாங்கள் மரணிப்போம், எங்களுடைய மூதாதையர்களின் வழிமுறையில் தான் நாங்கள் மரணிப்போம் என்று இஸ்லாத்தை ஏற்க மறுத்து விட்டார். அப்போ அப்துல் முத்தலிபினுடைய இன்னொரு மகன் தான் யார்? அபூ தாலிப். அதே மாதிரி இன்னும் ஒரு மகன் அப்துல்லா. அப்துல்லா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பேரு அப்துல்லா. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்கலை, சத்தியத்தை அவங்க அறியவில்லை, அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே எடுத்து சொல்லிவிட்டார்கள், என்னுடைய தந்தை நரகத்தில் தான் இருப்பார், காரணம் அவங்க சத்தியத்தை ஏற்கலை, இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்ன பல்வேறு விதமான செய்திகள் இருக்கிறது. அப்ப இதில் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, அப்துல் முத்தலிபிற்கு பல்வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரதானமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகள் என்று பார்த்தால் அபூ லஹப் ஒரு ஆளு, அபூ தாலிபு, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா, அப்பாஸ். இந்த அப்பாஸ் தான் இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, இவருடைய தகப்பனார் அப்துல்லா என்கிற இந்த நபித்தோழரின் தகப்பனார் தான் அப்பாஸ். அப்பாஸ் என்பவர் அதுல முஸ்லீமாக இருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்பி முறை, தம்முடைய பெரியத்தாவுடைய மகன் இப்னு அப்பாஸ் அவர்கள், இது ஒரு உறவு முறையாக வருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்னொரு உறவு முறையிலையும் இப்னு அப்பாஸ் நெருக்கமாகறாங்க. சொந்தமான ஒரு ஒரு உறவு முறை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. அது என்ன உறவு முறை? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒருவர் தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி நம்ம சொல்லுவோம். மைமூனா பின்த் ஹாரிஸ், ஹாரிஸ் என்பவரின் மகளான மைமூனா. அப்போ மைமூனா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரில் ஒருவர், உம்மஹாத்துல் மூமினின், நமக்கெல்லாம் பல்வேறு தாய். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்லாம் நமக்கு தாய்மார்கள் தானே, அதுல ஒரு தாய் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அந்த மைமூனாவுடைய சகோதரி தான் இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய தாயார் லுபாபா. அவங்க பேர் லுபாபா பின்துல் ஹாரிஸ். மைமூனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா அவர்களும் இப்னு அப்பாஸ் அவருடைய தாயார் லுபாபா அவர்களும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள், ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். அப்ப அந்த முறையில பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க எந்த முறை ஏற்படுகிறது? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா தான் குழந்தையாவுடைய மகன், தன்னுடைய மனைவியின் சகோதரி அவர்களின் மகன் தான் இப்னு அப்பாஸ் அவங்க, குழந்தையாவுடைய மகன். மச்சினன் என்கிற உறவு முறையும் ஏற்படுகிறது. தந்தை வழியில் பார்த்தால் பெரிய தகப்பனாருடைய பையன் என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்னு அப்பாஸ் அவங்களுக்குமான உறவு தம்பி, அண்ணன் தம்பி. ரசூலுல்லாஹ் அண்ணன், இப்னு அப்பாஸ் அவங்க தம்பி, அண்ணன் தம்பி என்கிற உறவு முறை ஏற்படுகிறது. தம்முடைய மனைவியின் வழிமுறையில் பார்த்தால் மைமூனா தம்முடைய மனைவி, அந்த மைமூனாவுடைய அக்கா லுபாபா, லுபாபாவை தான் உம்முல் ஃபதுல் என்று சொல்வார்கள், ஃபதுலினுடைய தாயார். ஃபதுல் என்கிற பேர்ல இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு ஒரு சகோதரர் உண்டு. ஃபதுலின் தாயார் என்று தான் அவங்களுடைய பேர் உம்முல் ஃபதுல் என்று சொல்வார்கள். ஹதீசுகளையும் உம்முல் ஃபதுல் என்று தான் குறிப்பிடப்படுகிறது. அவங்களுடைய இயற்பெயர் லுபாபா பின்துல் ஹாரிஸ். அப்ப தம்முடைய மனைவியின் அக்காவுடைய பையன், மனைவியினுடைய அக்காவுடைய பையன், குழந்தையாவுடைய மகன் என்கிற உறவு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்னு அப்பாஸ் அவர்களுக்குமான உறவு முறையாக இருக்கிறது. இது அவங்களுடைய உறவு முறை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இதுல இப்னு அப்பாஸ் என்கிற இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சிறிய வயதிலேயே அவர்களுக்கு மார்க்கத்தின் மீது பெரிய அளவுல ஒரு ஈடுபாடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் வசனங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் வசனங்களை மனநமிட வேண்டும், நபிகள் நாயகத்திடமிருந்தும் பல்வேறு நபித்தோழர்களின் புறத்திலிருந்தும் இஸ்லாம் சம்பந்தமான சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நிரம்பி இருக்கிறது. சிறிய வயதிலிருந்தே இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு மார்க்கத்தின் மீது ஒரு ஆர்வம், ஒரு பிடிமானம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் புகாரில பார்க்கிறோம், 5035வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன இப்னு அஷ்ரி சினீன், நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது எனக்கு 10 வயது என்று சொல்கிறார்கள். ஏனைய அறிவிப்புகள்ல பார்த்தோம்னா 13 வயது என்று வருகிறது. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயசு என்ன? ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு 10 வயசு. மேனைய அறிவிப்பின்படி 13 வயசு. 10 இருந்து 13 வயசு இவ்வளவுதான் இருந்திருக்கிறது. அந்த வயதில், அந்த காலகட்டத்தில் வகது கரஅத்துல் முஹக்கம், திருக்குரானில் முஹக்கம் என்று சொல்லப்படுகிற அத்தியாயங்களை எல்லாம் நான் மனநமிட்டு இருந்தேன். அந்த அத்தியாயங்களை பத்திலாம் எனக்கு தெளிவா தெரியும். 10 வயசுல ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது எனக்கு வயசு 10. அந்த காலகட்டத்திலேயே முஹக்கம் என்று திருக்குரானில் சொல்லப்படுகிற அத்தியாயங்களை பற்றி எல்லாம் நான் அறிந்து வைத்திருந்தேன்.
அதனை நான் மனநமிட்டு இருந்தேன். குர்ஆன்ல முஹக்கம் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம் என்ன? நபித்தோழர்களின் காலகட்டத்தில், தாபீன்களின் காலகட்டத்தில எல்லாம் குர்ஆனை முஹக்கம் என்று அதில் உள்ள சில அத்தியாயங்களை பிரித்து வைத்திருந்தார்கள். உதாரணமா காப் என்கிற அத்தியாயம் இருக்கிறது அல்லவா, திருக்குர்ஆனில் 50வது அத்தியாயம். 50வது அத்தியாயத்திலிருந்து சூரத்து நாஸ் 114வது அத்தியாயம் வரையிலையும் அந்த அத்தியாயங்கள், அதற்கு இடைப்பட்ட அத்தியாயங்கள், அதற்கு அவர்கள் வைத்துக் கொண்ட பெயர் தான் முஹக்கம், முஹக்கமான சூறாக்கள். இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரிவுகள் நிறைய வருகிறது அல்லவா. நீங்க இந்த பக்கத்திலிருந்து அலிஃப் லாம் மீம்ல இருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, பக்ரான் ஆரம்பிச்சா அது முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆல இம்ரான் என்று ஆரம்பித்தால் அது முடிவதற்கு நீண்ட நேரம் ஆகும், ஏன்னா பெரிய பெரிய சூறாக்கள். அதுவே இந்த பக்கம் குர்ஆனினுடைய பிற்பகுதி காப் என்கிற அத்தியாயத்திலிருந்து நீங்கள் ஓத ஆரம்பிப்பீர்களே ஆனால் சில மணி நேரங்களில், சில நிமிடங்களில் ஒவ்வொரு சூறாவாக முடியும். ஒரு சூறா முடியும், இன்னொரு சூறா துவங்கும், திரும்ப அந்த சூறா முடியும், இன்னொரு சூறா துவங்கும். சின்ன சின்ன சூறாக்கள் அதிகமாக இருக்கிறது. சின்ன சின்ன சூறாக்கள், தெளிவான சூறாக்கள் அதில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதற்கு அவர்கள் வைத்துக் கொண்ட பெயர் தான் முஹக்கம். முஃபஸ்ஸல் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். முஃபஸ்ஸல்னா பிரிவுகள் அதிகமாக உள்ளது, டக்கு டக்குன்னு சூறா முடியுது, அத்தியாயம் முடிகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் பொழுது எனக்கு வயசு 10. அந்த நேரத்திலேயே திருக்குர்ஆனில் முஹக்கம் என்று சொல்லப்படுகிற காப் என்கிற அத்தியாயத்திலிருந்து சூரத்து நாஸ் 50வது அத்தியாயத்திலிருந்து 114வது அத்தியாயம் வரையிலையும் நான் மனநமிட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு அந்த அத்தியாயம்லாம் அத்துப்படி, அது அவளை எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் என்று சொல்கிறார்கள். பாருங்க, 10 வயசுல இவ்வளவு பெரிய சூறாக்களை, இவ்வளவு அதிகமான அத்தியாயங்களை அவங்க மனநமிட்டு இருக்கிறாங்க. அதுவே நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? குர்ஆனின் மீது இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு இருந்த தீவிரமான ஆர்வம், சிறிய வயதிலிருந்தே குர்ஆனின் மீதான நாட்டம், மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கணும். எந்த அளவிற்கு அவர்கள் தன்னை உருவாக்கி கொண்டார்கள் என்றால், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒருவர் மார்க்க அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகளை பற்றி படிக்காம ஒருவர் மார்க்க அறிஞராக உருவாக முடியாது. அந்த அளவிற்கு எல்லா துறை சார்ந்தும் ஏராளமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு நபித்தோழராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு காட்சியளிக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவருடைய ஹதீசுகள் என்று நம்ம பார்த்தோம்னா 1660 ஹதீஸ், 1500க்கும் மேல் 1660 ஹதீசுகள் அவங்க அறிவிக்கிறாங்க. அவ்வளவு ஹதீசுகள்ல எத்தனை சட்டங்கள் இருக்கிறது, எத்தனை நுணுக்கமான மார்க்க விஷயங்கள் இருக்கிறது. மிக குறிப்பாக பல்வேறு திருக்குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்கள், அவரிடமிருந்து நமக்கு நூற்றுக்கணக்கான திருக்குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்கள் கிடைக்கிறது. அப்ப இன்றைக்கும் ஒருவர் ஆலிமாக அவர் விரும்பினால், ஒரு மார்க்க அறிஞராக விரும்பினால், குர்ஆன் வசனங்களுக்கு உண்டான விளக்கங்களை கற்றறிந்த ஒரு முஃபஸ்ஸிராக உருவாக வேண்டும் என்று விரும்பினால் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்த நபிமொழிகளை அவரால் தவிர்க்க இயலாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர்த்து கொண்டு இன்றைக்கு ஒருவர் ஒரு மார்க்க அறிஞராக ஒருவர் உருவாக முடியாது. அவ்வளவு 1660 ஹதீசுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்க. 1660 ஹதீஸ் அறிவிக்கிறதுனா சும்மாவா? அவ்வளவு ஹதீசுகளை மனப்பாடம் பண்றதுன்னா லேசுப்பட்ட விஷயமா? அவ்வளவு ஹதீசுகளை மனப்பாடம் பண்ணி ஒன்று விடாமல் சொல்றதுன்னா, ஒரு விஷயத்தை மறக்காம சொல்லணும்னா அதெல்லாம் சாமானியமான விஷயமா? நமக்கு அது சாத்தியமா? இன்னைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு 10 ஹதீஸை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கன்னா நம்ம எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருப்போம். 10 ஹதீஸை மனப்பாடம் பண்ணணுமா? அது ஏங்க இந்த சிரமமான வேலையெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்குறிய? வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க. மலையை உடைக்கணுமா உடைக்கிறோம், கட்டடத்தை எதுவும் கட்டணுமா கட்டுறோம். இந்த ஹதீசுகளை மனப்பாடம் பண்ற அதையெல்லாம் உங்களோட வச்சுக்க சொல்லுவோமா இல்லையா? ஹதீசுகளை நமக்கு மனப்பாடம் பண்றது, குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்றதுலாம் நமக்கு சிரமமான ஒன்றா தெரிகிறது. இப்போ இன்னைக்கு இந்த சபையில் சொல்றோம், எல்லாரும் நாளைக்கு வரும்போது இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா யாரும் வருவோமா? உங்க சபையில் நான் இருந்தாலும், ஆக இவங்க பயானு கேட்கணும்னு வந்தோம்னா ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இது உருப்பட இந்த சபை நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்குரிய சபை அல்ல, சபையை மாத்திர வேண்டியதுதான். அதுதானே யதார்த்த நிலை. அப்ப பாருங்க, 1660 ஹதீசுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மார்க்க ஞானத்திற்காக வேண்டி பிரத்யோகமா துஆ செஞ்சிருக்கிறாங்க. அது தொடர்பான சம்பவத்தை புகாரில் 143, அஹ்மதுல 3032 இந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீசுகளை பார்க்கணும். என்னன்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சின்னம்மா, தான் அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி. அப்போ அந்த உறவு முறையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து தங்குவாங்க. இரவு நேரத்தில் இஷா தொழுதுட்டு நேராக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வயசும் கம்மி, உறவு முறையில் பார்த்தாலும் மகரமான உறவு, அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி, சின்னம்மா முறை வருகிறது. நேராக வருவாங்க, மைமூனா அவங்க வீட்டில் தூங்கிடுவாங்க. அங்கே தான் ரசூலுல்லாஹும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வோட தம்முடைய சின்னம்மா மைமூனா அவர்களோட படுத்து உறங்கி விடுவார்கள்.
ஒரு முறை அது போன்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இப்னு அப்பாஸ் அவங்க தூங்குறாங்க. தூங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஒழு செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். பார்த்தா ஒழு செய்வதற்கு தண்ணீர் தயாராக இருக்கு. அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஹவுஸ் மாதிரியான செட்டப்லாம் இல்லை. பள்ளிவாசல் அதற்குன்னு பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குமே ஒழிய வீடுகள் அப்படிலாம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ தண்ணீர் ரெடியாக இருக்கு, ஒழு செய்வதற்கு தண்ணீர் ரெடியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, மண் வதாஹாதான், யார் இதை எனக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க? இப்போ ஒழு செய்யறதுக்குன்னு போற கரெக்டாக தண்ணீர் எடுத்து வச்சிருக்கிறாங்களே யாரு அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், வேற யார்? அப்துல்லா, இப்னு அப்பாஸ் அப்துல்லா தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படியா? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தனக்காக பணிவிடை செய்த அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், இறைவா இவரை மார்க்கத்தில் சிறந்து விளங்கச் செய், மார்க்க ஞானத்தை இவருக்கு தாராளமான முறையில் வாரி வழங்கு, வஅல்லிமுஹு தஅவீல், மார்க்கத்திற்கு உண்டான தஅவீல் விளக்கத்தையும் இறைவா இவருக்கு நீ கற்றுக் கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மார்க்க ஞானத்திற்காக பிரத்யோகமாக துஆ செய்தார்கள் என்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். அதுபோல ரசூலுல்லாஹ்வை சின்ன வயசிலிருந்தே நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து, இன்றைக்கு உள்ள தலைமுறை இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வயசில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹதீஸுகளை கவனிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள்ட்ட கதை கேட்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த வயசில் இன்றைக்குள்ள தலைமுறை எந்த வயதில் பெற்றோர்களிடத்தில் கதை கேட்பவர்களாக இருப்பார்களோ அந்த வயசுலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து அதனை மனநமிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் நாம் பார்க்குறோம். புகாரியில் 183வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மைமூனா அவங்க வீட்டில் தங்குறாங்க, சின்னம்மா வீடு, அவங்க தங்குறாங்க, ரசூலுல்லாஹ்வும் அங்கே இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒரு தலையணை தான் இருந்தது, அதில் நான் ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டேன், நபிகள் நாயகமும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மைமூனா அவர்கள் இருவருமே அந்த தலையணையின் இன்னொரு புறத்தில் படுத்துக் கொண்டார்கள். ஒரு தலையணையில் 3 பேர் படுக்கிறாங்க, நான் ஒரு ஓரத்திலும் ரசூலுல்லாஹ்வும் என்னுடைய சின்னம்மா மைமூனா அவர்களும் இன்னொரு ஓரத்தில் படுத்துக் கொண்டார்கள். பாருங்க, ஆளுக்கு ஒரு தலையணைலாம் இல்லை. இன்னைக்கு நமக்கு தலைக்கு ஒரு தலையணை, இடுப்புக்கு ஒன்று வச்சுக்குவோம். கேட்டால் என்ன, முதுகு பெண்ட் ஆயிருச்சு, வயசு எத்தனைப்பா, 23, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா கீழே உட்கார முடியல, உட்கார்ந்தா 2 பேரும் கை கொடுத்து எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது, இடுப்பு L5 போயிருச்சுங்கிறாரு. வயசு எத்தனைன்னு கேட்டோம்னா என்னவா இருக்கும், 23, 24, 28, இந்த வயசுல நமக்கு இவ்வளவு நோய்கள் வந்துடுது. அங்கே குறுக்கு ஒரு தலைவாணி வைப்போம், காலுக்கு ஒரு தலையணை வைத்திருப்போம். அப்படியே சில பேர் கட்டில இருந்து கீழே விழுந்து படுத்தா அதுக்கு சேஃப்டியாக கீழே ஒரு தலைவாணிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவு தலைவாணி வளைச்சு நமக்கு தலையணைகள் இருக்கும், மெத்தைகள் இருக்கும். அங்கே ஒரு தலையணை, அந்த ஒரு தலையணையில் தான் நபிகள் நாயகமும் நபிகள் நாயகத்தின் மனைவி மைமூனா அவர்களும் இப்னு அப்பாஸ் அவர்களும் 3 பேரும் ஒரு தலையணையில் படுத்திருக்கிறார்கள். இதை இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, படுத்திருந்தோமா, இரவு பாதி கழிந்து விட்டது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம்ங்கிறாங்க, பாதி இரவு கழிந்து விட்டது, கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம். நபிகள் நாயகம் எழுந்தார்கள். எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க, இஸ்தைகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் எழுந்தார்கள். ஃபஜலஸ, எழுந்து அமர்ந்தார்கள். எம்ஸஹுன் நௌம அன் வஜ்ஹிஹி பியதிஹி, தம்முடைய கரத்தால் முகத்தை தடவி தூக்கத்தை போக்கினார்கள். இப்படி நல்ல அப்படி முகத்தை அப்படி தடவி தூக்கத்தை போக்குறாங்க. சும்ம கர அல் அஷ்ரல் ஆயாத்தில் ஹவாத்திம மின் சூரத்தி ஆலி இம்ரான், பிறகு ஆலி இம்ரான் என்கிற அத்தியாயத்தின் இறுதி 10 வசனங்களை நபி அவர்கள் ஓதினார்கள். பாருங்க, தூக்கத்திலிருந்து பாதி இரவு கழிந்ததற்கு பிறகு நடுநிசி நேரம் ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறாங்க. இது இப்னு அப்பாஸ் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்தாங்க, உட்கார்ந்தாங்க, படுக்கையிலேயே உட்கார்ந்தாங்க, முகத்தை தடவி தூக்கத்தை போக்குனாங்க. போக்கி உட்கார்ந்த நிலையிலேயே ஆல இம்ரான் என்கிற அத்தியாயத்திலிருந்து 3வது அத்தியாயத்திலிருந்து இறுதி 10 வசனங்களை ஓதினார்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று ஆரம்பிக்கிற அந்த வசனத்திலிருந்து வானம் பூமியை படைத்திருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது என்று கருத்துப்பட உள்ள வசனம். அதோட வானத்தை பார்த்து சொல்வதை போல, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூயவன், ஃபக்னா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து இறைவா எங்களை காப்பாயாக என்ற கருத்துக்கள் அந்த வசனங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இதை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இதை ஓதினார்கள். சும்ம, பிறகு எழுந்து உலு செய்வதற்காக சென்றார்கள். ஃபதவல்ல மின்ஹா ஃபஅஹ்ஸன உதுஅஹு, அழகிய முறையில் ஒலு செய்தார்கள். சும்ம காம யுஸல்லி, பிறகு தொழுகைக்காக வேண்டி எழுந்தார்கள். அழகிய முறையில் ஒலு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. எழுந்தாங்க, எழுந்து மூஞ்ச லேசாக துடைக்கிறது, ஒலு செய்கிறது, அந்த ஒலுவை நிறுத்தி நிதானமாக அழகிய முறையில் ஒலு செய்வது.
அழகிய முறையில் ஒழு செய்கிறது தான் இன்றைக்கி நம்மளை பல பேருக்கு உள்ள பிரச்சனையாக இருக்கும். ஏன் ஒழு வேக வேகமாக வர்றது, வரும்போது நிதானமாக வர்றதில்லை. அவ்வளோ நேரம் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தையெல்லாம் விட்டு கடைசி இந்த இக்காமத்து சொல்கிற நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஜதுப்பு கிளம்பு, நமக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க. வேகமாக ஓடி வந்து ஆல்ரெடி ஹவுஸில் ஒழு செஞ்சுட்டு இருக்கிறவரெல்லாம் இடித்து முட்டி மோதி தள்ளி வேகமாக ஒழு செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதில் தான் என்னவாகும்னா கால்கள் சரியாக கழுவப்படாமல் போயிடும், கைகள் சரியாக கழுவப்படாமல் போயிடும். தொழுகைக்கு ஒழு செய்கிறதுனா அவசரமாக ஒழு நிறுத்தி நிதானமாக அழகிய முறையில் ஒழு. நீங்கள் ஒழு செய்தல், நபிகள் நாயகம் ஒழு செய்தார்கள் என்று வரக்கூடிய வாசகங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். அது தொடர்பாக இடம்பெறக்கூடிய ஹதீசுகளெல்லாம் எடுத்துப்பார்கள். ஒழு செய்தார்கள், அதை அழகிய முறையில் செய்தார்கள். ஒழு செய்தார்கள், அதை அழகிய முறையில் செய்தார்கள். யார் தொழுகைக்காக ஒழு செய்து அந்த ஒழுவை அழகிய முறையில் செய்து, இப்படி தான் வரும். அப்போ ஒழுவை நிறுத்தி நிதானமாக செய்யணும். தொழுகைக்கு அல்லாஹ் வணங்குறதுக்குன்னு வர்றோம். அப்படி வருவதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கு ஒழு செய்கிறோம். அந்த ஒழுவை அவசர கதியில் இல்லாமல் ஒரு படபடப்பாக என்னமோ பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலாக அதை மாற்றிடுறாங்க. அதனால தான் இப்போ கால் கழுவும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படிங்குவார், திரும்ப இப்படிங்குவார். ஃபஸ்ட்டு வலது காலை காட்டுவார், திரும்ப இடது காலை காட்டுவார். இங்கேருந்து 1/4 கிலோமீட்டர் தள்ளி போவார். இங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கேருந்து அங்கங்கே ஓடுறான்னு பார்த்தா அங்கே ஏதோ கல் இருக்குதா, அந்த கல்லை பச்சை பசேல் இருக்குமோ அதில் போய் கால் பாதத்தை என்ன செய்யணுமா, துடைக்கணுமா. இப்படியே துடைப்பார். இப்படிங்குவார் ஒரு 10 நிமிஷமாக அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். திரும்ப மறுபடியும் அந்த பைப்பு தண்ணி போய்கிட்டு இருக்குதுல்ல, அது ஒரு 50 லிட்டர் தண்ணி போயிருக்கும். திரும்ப அந்த தண்ணிக்கு வருவார், திரும்ப வலது காலை காட்டுவார், திரும்ப இடது காலை காட்டுவார். அப்போ தண்ணீர் வீண் விரயமாகுது. ஒழு செய்வதில் வரமும் மீறக்கூடிய ஒரு செயல். இதெல்லாம் இல்லாமல் கழுவப்பட வேண்டிய பகுதிகள் சரியாக கழுவணும், நிறுத்தி நிதானமாக செய்யணும், அழகிய முறையில் ஒழு செய்யணும். இதை நபிகள் நாயகம் செய்தார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் அவங்க குறிப்பிடுறாங்க. அழகிய முறையில் ஒழு செய்தார்கள், பிறகு தொழுகைக்காக வேண்டி எழுந்தார்கள். சும்ம தஹபு தூ ஃபக்கும் தூ, நானும் எழுந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கத்தில் போய் நின்றேன். இப்னு அப்பாஸ் அவங்களும் எழுந்து ஒழு செய்து ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவங்க இடப்பக்கத்தில் போய் நின்று விட்டார்கள். அவங்க ஒரு ஓரமாக இடப்பக்கத்தில் போய் நின்று விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய கையால், வலது கையால் இடப்பக்கத்தில் இருக்கிற இப்னு அப்பாஸ் அவருடைய காதை பிடித்து திருகி தம்முடைய வலப்பக்கத்தில் நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு வித்திரு தொழுதார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் சற்று சாய்ந்தார்கள். பிலால் அவங்க வந்தாங்க, பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொல்லியதற்கு பிறகு எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுடைய 3 சுன்னத் 2 ரக்காத் தொழுதாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் போய் தொலை வச்சாங்க. இவ்வளவு செய்தியையும் புகாரில் 183வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இது இப்னு அப்பாஸ் அவங்க குறிப்பிடுறாங்க. இதிலிருந்து தான் நமக்கு ஒரு சட்டமும் கிடைக்கிறது. இமாமோடு ஒருவர் மாத்திரம் தனித்து தொழும் பொழுது அவர் இமாமின் வலப்புறத்தில் நிற்க வேண்டும், இமாமுடைய இடப்புறத்தில் அவர் நிற்கக்கூடாது என்கிற சட்டம் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து தான் நாம் பெறுகிறோம். அதே போல் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் என்ன தொழுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. திடீரென்று நாம் அவரை இமாமாக ஏற்படுத்தி கொள்ளலாமா? ஏற்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் தாமதமாக வர்றீங்க, மக்ரிபு தொழலை, தாமதமாக வர்றீங்க, முன்னால் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், சுன்னத் தொழுது கொண்டிருக்கிறார், நீங்கள் உங்களுக்கு ஜமாத்தாக தொழுவதற்கு ஆளும் இல்லை, அவரை நீங்கள் இமாமாக ஏற்படுத்தி கொள்ளலாமா? அவருடைய வலப்பக்கத்தில் போய் நின்று அவரை இமாமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நபிகள் நாயகம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது இமாமுடைய நியத்தில் தொழுகையை ஆரம்பிக்கலை. ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டு தனியாக தான் தொழுகையை ஆரம்பிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் திடீரென்று தான் நபிகள் நாயகத்தை இமாமாக ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இடப்பக்கத்தில் போய் நின்றதைத்தான் தவறு என்று நபிகள் நாயகம் சுட்டி காட்டினார்களே ஒழிய திடீரென்று தம்மை இமாமாக ஆக்கியதையே தப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. நீங்கள் என்ன இமாமா ஆக்குனீங்க, போங்க தள்ளி போங்க, தனியாக தொழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விரட்டி விடலை. அப்போ திடீரென்று இமாமாக ஆக்கப்பட்டதை நபிகள் நாயகம் அங்கீகரிக்கிறார்கள், இடப்பக்கத்தில் நிற்பதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இந்த 2 விதமான ஒரு நுணுக்கமான சட்டம் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இதில் நாம் பார்க்க வேண்டியது அந்த வயசில் பாருங்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது எனக்கு வயசு 10ன்ட்டாங்க. ஏனைய அறிவிப்பின்படி பார்த்தா கூட ஒரு 12, 13. அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ வாட்ச் பண்ணுறாரு, நடுநிசி நேரத்தில் எழுந்து ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிறத வாட்ச் பண்ணுறாரு, குர்ஆன் வசனங்களை ஓதுவதை கவனிக்கிறார், தானும் எழுந்து ஒழு செய்து ரசூலுல்லாஹ்வோட போய் தொழுகையில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட பக்குவம் அந்த வயதில் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கி 10 வயசு பிள்ளைங்க தூங்கும்போது இப்படி தொழுகையில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குதா? ஒன்று முந்தைய ஆரம்ப காலகட்டமாக இருந்தால் பெற்றோர்கள்ட்ட கதை கேட்பாங்க, தூங்குறதுக்கு முன்னால் என்ன கதை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இன்றைக்கி கதை சொல்கிறதெல்லாம் இல்லை, எல்லாம் செல்ஃபோன் தான். செல்ஃபோனு கதை சொல்லும், அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, செல்ஃபோனில் கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த பருவத்தில் அந்த வயதில் இருப்பவர்கள் இன்றைக்கு செயல்படக்கூடிய செயல்பாடுகளை பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு சிந்தனை பெற்றவர்களாகவும்
வணக்க வழிபாட்டு தொடர்புடையவர்களாகவும் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட இயல்பாகவே மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும், தேடி தேடி பெறணும் என்கிற ஆர்வம் அவர்களிடத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு தம்முடைய தோழர் ஒரு இடத்துல, அன்சாரி நபி தோழர் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, குல்துல் ரஜுலி மினல் அன்சார், அன்சாரிகளில் ஒருவரிடம் நான் சொன்னேன், ஹலும்ம நஸ்அல் அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப இன்னஹும் அல் யௌம கஸீர். வாங்க, இன்றைக்கு சஹாபாக்கள் நபியின் தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நாம் ரசூலுல்லாவை பற்றி ஏதாவது செய்திகளை போய் கேட்போம், கற்றுக்கொள்வோம் அப்படின்னு தம்முடைய தோழர் ஒருவரை அழைக்கிறார் இப்னு அப்பாஸ் அவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வா அஜபல்லக்க இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது, நீங்கள் போய் இனிமேல் ஹதீஸ கற்று என்ன செய்ய போறீங்க? அதான் நபியின் தோழர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்களே, அத்தரன்னாசை யஹ்தாஜூன இலைக், மக்கள் உங்கள் பக்கம் தேவையாவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒஃபின்னாசி மின் அஸ்ஹாபின் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்தரான், நீங்கள் தான் பார்க்கிறீர்களே நபியின் தோழர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரும் பெரும் நபி தோழர்களை விட்டுவிட்டு மூத்த சஹாபாக்கள் அவர்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்கள் உங்களிடத்துல வந்து மார்க்கத்தை கற்றுக்க போகிறாங்களா? உங்களிடத்துல வந்து நபியின் செய்திகளை கேட்க போகிறாங்களா? எதுக்காக நீங்கள் தேடி தேடி அலையணும்? எதற்கு நீங்கள் நபியின் செய்தியை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வப்படுறீங்க? உங்ககிட்டே வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறார். அவர் கற்றுக்கொள்ள அழைக்கிறார். அவருடைய ஆர்வத்தை குறைக்கும் விதமாக அவருடைய தோழர் யாருன்னு தெரியலை. அவர் சொல்றாரு, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அதான் நபியின் தோழர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அவரிடத்தில் அல்லவா மார்க்கத்தை கற்பார்கள், உங்களிடத்துல வந்து மார்க்கத்தை, அவருடைய சின்ன வயசின் காரணத்தினால் அப்படி பேசுறாங்க, உங்களிடத்தில் வந்தால் மார்க்கத்தை கற்க போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாம, இல்லை நான் போவேன், என்னுடைய இயல்பு நபியல் நாயகத்தை பற்றிய ஒரு செய்தி ஆடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தாலும் அதனை பெற்றுக்கொள்வதற்காக நான் அவருடைய வீட்டிற்கே சென்று விடுவேன். பல முறை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நபியல் நாயகத்தை பற்றி இந்த நபர் ஒருவர் இருக்கிறார், நபியல் நாயகத்தை பற்றிய ஒரு செய்தியை அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் அவருடைய வீட்டுக்கு நான் போயிடுவேன். கடுமையான குளிர், கடும் காற்று வீசும், அவர் அங்கே இருக்க மாட்டார், வீட்டிலிருந்து வெளியே தம்முடைய தேவைக்காக சென்றிருப்பார், வீடும் பூட்டப்பட்டிருக்கும், வீட்டு வாசலிலேயே என்னுடைய மேல் துண்டு அவற்றை எடுத்து ஒரு பாயாக விரித்து அதிலேயே நான் படுத்து உறங்கி விடுவேன். கடும் காற்று வீசக்கூடிய காரணத்தினால் மண்கள் புழுதி என்னுடைய முகத்தில் படிந்துவிடும். தாமதமாக அவர் வருவார், வீட்டுக்கு உரிமையாளர் தாமதமாக வருவார், வந்து என்னுடைய முகத்தில் புழுதி படிந்திருக்கிற காரணத்தினால் என்னை பற்றி அவர் அறிந்திருக்க மாட்டார். சற்று நிதானித்ததற்கு பிறகுதான் என்னை பற்றி அவர் தெரிந்து கொள்வார். தெரிந்ததும் கேட்பார், எப்ன அம்மி ரசூலில்லா, ரசூல்லாவுடைய சொந்தக்காரரே, ரசூல்லாவுக்கு பெரிய பையன் தானே, அதை சொல்லி அந்த உறவு முறையை சொல்லி கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களே, அலா அர்சல்த இளைய ஃபாத்திக்க, நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேனே, நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு ஆளை அனுப்பி எனக்கு தகவல் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே, எதற்காக நீங்க வர்றீங்க, எதற்காக நீங்க சிரமப்படுறீங்க என்று அவர் கேட்பார். அப்போது நான் சொல்வேன், ஆன அஹக்கு அன் ஆத்திக்க, நான் உங்களிடம் வருவதுதான் தகுதியானது. ஏன், நான் உங்களை நலம் விசாரிக்க வரல, உங்களை பற்றி விசாரிப்பதற்கோ நம்முடைய சொந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கோ நான் வரவில்லை, வியாபாரத்தை பற்றி பேசுறதுக்கு வரல, நபியை பற்றிய ஒரு ஹதீஸ் உங்களிடம் இருக்கிறது, அந்த ஹதீஸ் என்ன, அந்த ஹதீஸை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கல்வி கற்க நான் வருகிறேன். கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது உங்களை என்னுடைய இடத்திற்கு அழைப்பது முறையல்ல, ஆனா அஹக்கு அன் ஆத்திக், நான் உங்களிடம் வருவதுதான் முறையானது, அதுதான் சரி, அதுதான் தகுதியானது என்று நான் சொல்வேன். இப்படித்தான் நான் ஹதீஸுகளை கற்றுக்கொண்டேன், இப்படித்தான் பல்வேறு நபர்களிடமிருந்து நபியல் நாயகத்தை பற்றிய செய்திகளை நான் 1660 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறான்னா சும்மா இல்லை. ஒவ்வொரு ஹதீஸுக்கு பின்னாலும் இது போன்ற பல உழைப்புகள் இருக்கிறது, பல பயணங்கள் இருக்கிறது, பல சிரமங்கள் இருக்கிறது, பல இரவுகள், தூக்கமில்லாத இரவுகள் இருக்கிறது, குளிரை பொருட்படுத்தாம வீதியில தரையில படுத்து உறங்கிய புழுதிகள் முகத்தில் படிந்த பல நாட்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழித்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அவர்கள் இன்றைக்கு நம் சமூகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இந்த செய்தியில ஹாக்கிம்ல 363, தபக்காத்துல் குப்ரா என்கிற நூல்ல இடம்பெறுகிறது, இன்னும் ஏராளமான நூல்கள்ல இடம்பெறுகிறது. அதிலேயே சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்தில் ஒரு அன்சாரி தோழரை அழைத்தார் அல்லவா, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க, உங்ககிட்டயே வந்து மார்க்கத்தை கேட்க போறாங்கன்னு சொன்னார் அல்லவா, குறைத்து மதிப்பிட்டு சொன்னார் அல்லவா. அவர் பிற்காலத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களிடம் செய்தியை கேட்பாராம். கேட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் அவர்களை பற்றி சொல்வாராம், ஹாதல் ஃபத்தா ஆக்கலும் இன்னை, இந்த இளைஞர் என்னை விட விபரமானவர், அன்னைக்கு தேடி தேடி ஹதீஸுகளை கத்துக்கிட்டாரு, இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறாரே, மார்க்கத்தை பற்றி ஒரு சட்டம் தெரிய வேண்டும் என்றால் இப்னு அப்பாஸ் அவர்களை தானே நாட வேண்டி இருக்கிறது, அவர்களிடம் தானே அதற்குண்டான விளக்கத்தை பெற வேண்டி இருக்கிறது. ஹாதல் ஃபத்தா ஆக்கலும் இன்னி, இந்த இளைஞர் எம்மை விட மிகவும் தெளிவானவர்,
நன்கு சிந்தனை கொள்ளவர், நல்ல விபரமான ஆளு என்று அவரே பாராட்டினார் என்கிற செய்தியையும் இப்னு அப்பாஸ் அவங்க குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது பாருங்க, ஹதீஸுகளை தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி பயணப்பட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சிரமம்லாம் இருக்கா? ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த பயணம். இரவு நேரத்தில் வீதி வாசல்ல படுத்து உறங்கி இருக்கிறார்கள், கடும் குளிரில் அவர்கள் படுத்து உறங்கி இருக்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்ட சிரமங்கள் நிலைமைகள்லாம் இருக்கா? இன்றைக்கு நாம ஹதீஸுகளை தெரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எந்த சட்டத்திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே தெரியலாம். அதற்குண்டான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஹதீஸ் நூல்கள், அவ்வளவு நூல்கள் தமிழாக்கம் இருக்கிறது. அத்தனை தமிழாக்கமும் இணையதளங்களில் கொட்டி கிடக்கிறது. இஸ்லாமிய மார்க்க கட்டுரைகள் அவ்வளவு இருக்கிறது. எந்த ஹதீஸு ஆதாரப்பூர்வமான செய்தி, எந்த ஹதீஸு பலவீனமான செய்தி, அந்த விவரங்கள் இணையதளங்களில் கொட்டி கிடக்கிறது. ஒரு வரலாற்று சம்பந்தமான செய்தியை நீங்கள் திரட்ட வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு நபித்தோழரின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க விரும்பினால், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் படிக்க விரும்பினால் கூட அத்தனை தரவுகளும் இருக்கிறது. நேரத்தை நீங்கள் செலவு செய்தால் போதுமானது. சில மணி நேரங்களை அதற்கென்று ஒதுக்கினால் போதும். அதற்குண்டான அத்தனை வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. வீட்டில் உட்கார்ந்தபடி யூடியூப்ல பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இணையதளங்களில் ஹதீஸ் சாப்ட்வேர்களின் மூலமாக பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். பல சட்டங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பல வரலாற்று செய்தியை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு அவங்களுடைய காலம் அப்படி இல்லை. ரசூலுல்லாவை பற்றிய ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்கு ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இன்னைக்கு நமக்கு அப்படி சிரமம்லாம் இல்லையே. அப்படி சிரமம் இல்லாது இருந்தும் கூட, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட மார்க்கத்தை கற்பதற்கு இன்றைக்குள்ள இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு இளைஞராக உருமாற வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் அவர்களை முன்மாதிரி மிக்க ஒரு இளைஞராக இன்றைக்குள்ள இளைய சமூகம் எடுத்துக்கொள்கிறார்களா? இப்னு அப்பாஸ் அவங்கள பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்குள்ள இளைய சமூகம் தயாராக இல்லை. அவங்கள பற்றி கேளுங்க, தெரியாது. யாருப்பா இப்னு அப்பாஸ் யார், அவங்க என்னென்ன ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க அது தெரியாது. சினிமா நடிகரை பற்றி கேளுங்க, பக்கம் பக்கமாக சொல்வார். அந்த நடிகர் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாரு, லாஸ்ட்டாக என்ன படம், இன்னைக்கு என்ன புதுசாக ஒரு கட்சி துவக்கியிருக்கிறாரு, நம்ம சமூகத்துக்கு என்னென்ன கடைசியாக இஃப்தார் விருந்து வச்சார் பாய், மாஷா அல்லாஹ் கஞ்சி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. இங்கே போய் கும்பலாக கிடக்குறாங்க. அப்போ இப்படி யார் இஃப்தார் விருந்து வச்சாலும் அதில் அது ஒரு அரசியல் தானே. அவங்கள நோன்பு வச்சுக்கிட்டா இஃப்தார் வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் காலையிலேருந்து சஹர் நம்ம ஒரு 5 சஹர் எத்தனை பாங்கு சொல்லிட்டாங்களேன்னு பார்த்து அப்படி ஒரு நியத்தில் நோன்பு வைத்து அதன் பேர்லேயே நோன்பு திறக்கிறாங்க. எந்த கட்சிக்காரங்க இஃப்தார் விருந்து வச்சாலும் அது ஒரு அரசியல், அவங்க அரசியலுக்கு பண்ணுறாங்க. இதில் முஸ்லீம்கள் அதில் போய் போட்டி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அந்த கூத்தாடிகளை முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதுக்கு பின்னால் ஆலிம்களை இளைஞர்களெல்லாம் வழிகெடுத்து அது அவரை பெரிய யார் ஒரு ஆலிம் பயன் பண்ணுறாரு. தளபதி அவர்கள் யார்? இந்த கூத்தாடி தளபதி அவர்கள் இப்போதான் 3 ரக்காத்து தொழுதாரு. இது வித்திரு தொழுதாரு. அவர் இன்னும் 3 ரக்காத்து தொழுதாரு. நமக்கு புரியலை. என்னப்பா பெரிய இமாமுங்கிறாங்க, மக்காப்பள்ளி இமாமு மதினாப்பள்ளி இமாமுங்கிறாங்க, பேசுகிறாங்க. தளபதி அவர்கள் அவருக்கு அப்படி அவர் இப்படி இப்போதுதான் 3 ரக்காத்து தொழுதாரு. என்ன 3 ரக்காத்து தொழுதாரு? மகரிப் 3 ரக்காத்து தொழுதாரு. அதை சொல்கிறாங்க. அப்போ இஷா எப்போ தொழுவார்? வீட்டில் போய் தொழுவாரா? ஆல்ரெடி சுபு தொழுதுட்டார், அவர் லுஹர் தொழுதுட்டார். என்ன சொல்ல வரி இதன் மூலமா? நம்ம அந்த அரசியல்வாதிகளை பற்றி நமக்கு பேச்சு இல்லை. எந்த திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் புதிதாக கட்சி துவங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு இஃப்தார் விருந்துகள் ஏற்பாடு செய்வாங்க. அது அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட விஷயம். அதில் போய் நம்ம சமுதாயத்தவர்கள் முண்டியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதில் வெளியில் இருந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம சமுதாயத்தவர்கள் என்ன இது, இவர்கள் நோன்பாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி விட்டார்கள். ஒன்று யார் அங்கே போக சொன்னாங்க? உன்னை போக சொன்னாங்களா? உன்னை கூப்பிட்டாங்களா? உனக்கு என்ன நோன்பு திறக்கிறதுக்கு இடமா இல்லை? ஊர்பட்ட பள்ளிவாசல், ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் திறந்து வைத்துக் கொண்டு நோன்பு திறக்க வாவான்னு கூப்பிடுற அங்கே போகாம இவன் அந்த சினிமா நடிகனை பார்க்கணும்னு அங்கே போய்கொண்டு நோன்பாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி விட்டார்கள். எங்களுக்கு நோன்பு வைக்காதவர்களாம் அங்கே வந்து விட்டார்கள். இன்னும் வந்தவங்களா நோன்பு வச்சவங்களா? நோன்பு வைக்காதவர்களாம் வந்து விட்டார்கள். எங்களுக்கு சரியாக கஞ்சி கிடைக்கவில்லை, பேரிச்சம்பளம் சரியில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ இப்படி ஒரு கும்பல் அப்படி ஒரு கும்பல் அங்கே போய் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? மக்கள் அதை நோக்கி முன்னெடுக்கிறார்கள். ஆலிம்கள் அவர்களுக்கு வழிகாட்டணும். மக்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள், சமுதாய தலைவர்கள் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். இது போன்ற சினிமா பிரபலங்களுக்கு பின்னால் போகாதீங்க, அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போகாதீங்க, நம்முடைய கொள்கை மறுமையில வெற்றி பெறணும், அதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வளப்படுத்திக் கொள், அப்படி அல்லவா அவங்களுக்கு சொல்லணும். அப்போ அப்படி சொல்ல தவறியதின் காரணத்தினால சினிமா பிரபலியங்களை தங்களுடைய ஆதர்ச நாயகனாக கருதி கொள்கிறார்கள். நபித்தோழர்களை கருத வேண்டியவர்கள், இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்களை, ரத்தம் சிந்தியவர்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் சினிமா பிரபலியங்களையும் ஏனைய பிரபலியங்களையும் ஒரு முன்னிலைக்குரிய கதாநாயகர்களாக கருதி அவர்களை தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கை பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் தான். இது மட்டும் இல்லாமல்
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்ம சொன்னோம்ல, ஹதீஸுகளை தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம், அதுக்காண்டி பயணப்பட்டு கூட தெரிந்து கொள்வார்கள்னு சொன்னோம்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு உமர் அவர்களோடு இப்னு அப்பாஸ் அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. போகும்போது இது தொடர்புடைய சம்பவம் புகாரில் 2468 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் 2468 நீண்ட செய்தி, கண்டிப்பாக படித்து பாருங்கள், அற்புதமான ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் அவர்களோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு இப்னு அப்பாஸ் அவங்க ஒரு ஹஜ்ஜுக்கான பயணத்தில் போகிறாங்க. போகும்போது அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனில் ஒரு வசனம், அந்த வசனத்தை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஓராண்டாக நான் முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் உமர் அவர்கள் பெரிய ஆட்சியாளராக இருக்க, ஹலீஃபாவாக இருக்கிறாரு, அதிக நேரம் ஒதுக்க முடியல, இவருக்கும் அங்கே அவர் அணுகுவதில் முடியலை. ஓராண்டாக முயற்சி செய்து வந்தேன், குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ இப்னு அப்பாஸ் ஹஜ்ஜுக்கு உண்டான பயணம்னா அதில் நீண்ட அவகாசம்லாம் இருக்கும்ல, சந்திப்பதற்கு, பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, ஒன்றாக தங்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார். பயன்படுத்தி கொண்டு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஹலீஃபா உமர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த வசனம் நான் நீண்ட காலமாக ஒரு வருஷமாக எந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை பற்றி நான் பேச்செடுத்தேன். 66வது அத்தியாயம் 4வது வசனம், அதில் அந்த வசனம் துவங்குகிறது, இன் தத்தூபா இலல்லாஹி ஃபக்கது சகத் குலூபுக்குமா வயின் ததாஹரா அலைஹி ஃபஇன்னல்லாஹு ஹுவ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ சாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகத்து பஅத ذلك ظஹீம். அந்த வசனம் துவங்குகிறது, நீங்கள் இருவரும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏனெனில் ஃபக்கது சகத் குலூபுக்குமா, உங்கள் இருவரின் உள்ளமும் சருகிவிட்டது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு நல்லது. ஒயின் தவாஹரா அலைஹி, நீங்கள் இருவரும் இவருக்கு எதிராக செயல்பட, நபிக்கு எதிராக செயல்பட முயற்சித்தால் இன்னல்லாஹு மௌலாஹு, அல்லாஹ் நபிக்கு உதவி செய்வான், ஓ ஜிப்ரீல் உதவி செய்வார், ஓ சாலிஹுல் முஃமினீன், நல்ல மூமின்கள் நபிக்கு உதவி செய்வார், ஒல் மலாயிகத்து பஅத ذلك ظஹீர், அதற்கு பிறகு மலக்குமார்களும் இவருக்கு உதவி செய்வார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. 66வது அத்தியாயம் 4வது வசனம். இந்த வசனத்தை பார்க்குறாரு, நீங்கள் 2 பேரும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நல்லது, ஏன்னா உங்கள் உள்ளம் சருகி விட்டது. 2 பேரும் எதிராக செயல்பட்டால் இன்னென்ன மாதிரி ஆயிரும்னு அல்லாஹ் சொல்றான். அந்த 2 பேர் யாரு? நீங்கள் இருவர், நம்ம படித்தோம்னா படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், எதை பற்றியும் நம்ம குர்ஆன் வசனங்களை படிக்கும் பொழுது ஒரு சிந்தனையோடு அதற்குண்டான சரியான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேடலோடு வாசிக்கிறோமான அது ரொம்ப வேக வேகமாக ஒதுட்டு போயிடுவோம், வேக வேகமாக தமிழை படித்து விட்டு சென்று விடுவோம். இப்னு அப்பாஸ் அவங்க பார்க்க, நீங்கள் இருவரும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டால் நல்லது. எந்த இருவர்? அந்த 2 பேர் யார்? என்ன சம்பவம் நடந்த, சம்பவம் என்ன சம்பவம் நடந்துச்சு இப்படின்னு விளக்கம் கேட்கும். இதுதான் என்னுடைய சிந்தனையில் ஓராண்டாக ஓடிக்கொண்டிருந்தது. சரியா ஹஜ்ஜுக்குரிய பயணத்தில் உமர் அவர்களை சந்தித்து நான் கேட்டேன், உமர் அவர்களே, இந்த வசனம் யாரை பற்றி பேசுகிறது? எந்த 2 பேரு? உமர் அவங்க, அதுவும் எந்த நேரம் தெரியுமா? உமர் அவர்கள் ஹஜ்ஜில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்றி விட்டு ஒழு செய்வதற்காண்டி வருகிறார்கள். அதே மாதிரி தான் தண்ணீர் எடுத்து வைத்து விட்டு அந்த நேரத்தில் ஒழு செய்வதற்காண்டி வருகிற அந்த நேரத்தில் தான் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு மார்க்க சந்தேகம்னு கேட்டோம்னா, எப்போ அவனுக்கு வேலை இல்லையா, இப்போ ஒழு செஞ்சுட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே உனக்கு ஒரு சந்தேகமானு கேட்போம். உமர் அவர்கள் சொல்கிறாங்க, வா அஜபி லக்க இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்களே ஆச்சரியமாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியலையாங்கிற கோணத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. அது யார் தெரியுமா? ஆயிஷத்து ஹப்சா, ஆயிஷா அவர்களும் ஹப்சா அவர்களும் தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர்களில் ஆயிஷா ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த இருவர் குறித்து தான் இந்த வசனம் பேசுகிறது. என்ன காரணம்? அந்த சம்பவத்தை விலாவரியா சொல்றாரு. எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார், நானும் என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும் முறை வைத்து நபிகள் நாயகத்தின் சபைக்கு செல்வோம். நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு செல்வேன், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போயிடுவார். நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து செய்திகளை கற்று அறிந்து அவருக்கு நான் தெரிவித்து விடுவேன். அவர் வியாபாரத்திலிருந்து தமக்கு கிடைத்த பங்கிலிருந்து ஒரு பங்கு எனக்கு தருவார். மறுநாள் நான் வியாபாரத்துக்கு போவேன், அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவார். நான் வியாபாரத்தில் எனக்கு கிடைத்த பங்கிலிருந்து ஒரு பகுதி அவருக்கு கொடுப்பேன், அவர் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கற்ற செய்தி எனக்கு சொல்லி தருவார். இப்படி நாங்கள் ஒரு முறை வைத்திருந்தோம். என்சிலு யோமன் அன்சிலு யோமன், நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு செல்வது, அவர் மறுநாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சபை மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் ஒரு நாள் செல்ல வேண்டும். அப்போ என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு எனக்கும் சேர்த்து அவர் வியாபாரம் பார்ப்பார். மறுநாள் நான் வியாபாரத்துக்கு சென்று விடுவேன், அவருக்கும் சேர்த்து நான் வியாபாரம் பார்ப்பேன். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபை நடந்தது எனக்கு சொல்லணும். இதுதான் எங்களுக்குள்ள 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு இப்படி நாங்கள் செய்து வந்தோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க உமர் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களும் மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு நாளை ஒதுக்கி இருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு ஒரு நாள், ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு நாள். அப்போ 10 நாள் வந்தால் 5 நாள் வியாபாரம், 5 நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபை. இப்படித்தான் உமர் அவர்கள் தம்முடைய வாழ்வை கழித்திருக்கிறார்கள், பெரும்பகுதி கழித்திருக்கிறார்கள் என்பதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நாங்கள் முறை வைத்து சென்று கொண்டிருந்தோம்.
எங்களை பொறுத்தவரை ஒரு சொல்றார், மக்காவாசிகளான முஹாஜிர்களாக எங்களை பொறுத்தவரை எங்கள் மனைவிமார்கள் எங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. நாங்கள் மதீனாவுக்கு வர்றோம், அன்சாரிகளை பார்க்குறோம். அன்சாரிகளை பார்த்தா அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்க கணவன்மார்களுடைய பேச்சை கேட்கறது இல்லை. அன்சாரி பெண்கள் தான் தங்களுடைய கணவன்மார்களை மிகைத்து விடுகிறார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் முஹாஜிர்களாக எங்கள் மனைவியர்களுக்கும் ஒட்டி கொண்டு விட்டது. இப்படி சம்பவம் இப்படி தான் ஆரம்பிக்கிற அந்த சம்பவத்தை. எங்களை மக்காவில் நாங்கள் இருந்த வரையிலேயே எங்களுக்கும் எங்கள் மனைவிமாருக்கும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் சொல்கிறத கேட்டுக்குவாங்க. ஆனால் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மதீனாவில் உள்ள மக்களை பார்க்குறோம், அங்கே அவங்க பெண்கள் ஆதிக்கம்தான். அவங்க சொல்கிறது தான் அவங்க கணவன்மார்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. பல நேரங்களில் அவங்க கணவன்மார்களை அவர்கள் எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாளடைவில் இந்த பழக்கம் எங்கள் மனைவிமார்களுக்கும் தொற்றிவிட்டது. ஒரு முறை என் மனைவியை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நான் கண்டித்தேன். அவங்க எனக்கு திட்டி மறுமொழி பேசிட்டாங்க, என்னை எதிர்த்து பேசிவிட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது, என்ன எதிர்த்து பேசுகிறீர்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். அதற்கு என்னுடைய மனைவி அவர்கள் பதிலளித்தார்கள், ஏன்னா நான் எதிர்த்து பேசியதற்கு இவ்வளோ கோவப்படுறீங்க, ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெளிவாக போட்டு விட்டாங்க, ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா நான் எதிர்த்து பேசியதற்கு இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் எதிர்த்து பேசுகிறாங்களா? ஆம், எதிர்த்து பேசுவது மட்டுமல்ல, சில பொழுதுகளில் நபிகள் நாயகத்தோடு முரண்பட்டு இரவு வரையிலையும் தம்முடைய வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். நபியுடன் இரவு வரையிலையும் அவர்கள் பேசுவதில்லை. இப்படியெல்லாம் அவங்க ரசூல்லாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்னமோ 2 வார்த்தை சொன்னதுக்காக வேண்டி கோவப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. உமர் அவர்களுக்கு ஆச்சரியம். ஹாபத்து மன் ஃபஅல மின்ஹுன் நபி அதீம், நபியிடத்தில் யார் இப்படி நடந்து கொள்வார்களோ அவங்க பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள், பெரும் நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டேன். சொல்லிக்கிட்டு தம்முடைய மகள் ஹப்சா அவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி வர்றாங்க. ஏன்னா ரசூல்லாவுடைய மனைவியர்களில் உமர் அவருடைய மகள் ஹப்சா அவர்களும் ஒருவராக அடங்கி இருக்கிறார்கள் அல்லவா, தம்முடைய மகளை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, ஹப்சா அவங்ககிட்ட கேட்குறாங்க. மனைவி இந்த தகவலை சொன்ன உடனே ஆடையை மாட்டி விட்டு நேராக தம்முடைய மகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கேட்குறாங்க, நீங்கள் நபிகள் நாயகத்திடத்தில் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீர்களாமே, அப்படியா? அவங்க அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க, ஆமாம், சில நேரங்கள் நாங்கள் எங்கள் ரசூல்லாவை எதிர்த்து பேசுவோம். என்ன எதிர்த்து பேசுவோங்கிறீங்க? ரசூல்லாவுடைய கோபம் உங்கள் மீது வந்து விட்டால் அல்லாஹுடைய கோபம் உங்கள் மீது வருவதை பற்றி நீங்கள் பயந்து இருக்கவில்லையா, அச்சப்படவில்லையா? நபி உங்கள் மீது அதிருப்தி அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்கள் மீது அதிருப்தி அடைந்து விடுவான் என்பதை பற்றிய ஒரு அச்சம் உங்களுக்கு இல்லையா? அப்படிலாம் நடந்துக்காதீங்க. தன் மகளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, அப்படிலாம் நடந்து கொள்ளாதீங்க. உங்களை விட அழகான, உங்களை விட நபிகள் நாயகத்திடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய சில பெண்மணிகள் இருப்பார்கள். ஆயிஷா, உங்களை பற்றி ஆயிஷான்னு பேர் சொல்லலை, உங்களை விட அழகா இருப்பாங்க, உங்களை விட ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள். அவங்க நபியிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு தம்முடைய மகளை எச்சரிக்கை செய்து விட்டு வந்து விடுகிறார்கள். உமர் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு அச்சம் இருந்தது. கஸ்ஸான் என்கிற பகுதியினுடைய மன்னர் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் மீது போர் தொடுத்து வரலாம் என்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருந்தால், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் திடீரென்று ஒரு நாள் இரவு நேரத்தில் கதவை வேகமாக தட்டுறார். கடுமையான வேகமாக தட்டி, உமர் உள்ளே இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. நான் வேகமாக வந்து, என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன நடந்தது? ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தும் உள்ள செய்திகள் அவர் தானே சொல்லணும், அதான் நான் அக்ரிமெண்ட்டு, விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உமர் அவங்க கேட்குறாங்க. அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அந்த அண்டை வீட்டுக்காரர் சொல்றார், ஹதஸ அம்ருன் அதீம், பெரும் விஷயம் என்னவா, பெரிய விஷயம் நடந்து விட்டது. இவருக்கு அந்த நேரத்தில் கஸ்ஸான் மன்னர் யாகம் வந்துட்டார் உமர் அவர்களுக்கு. உமர் அவங்க திருப்பி கேட்குறாங்க, மாஹுவ, என்னப்பா விஷயம்? அஜாத் கஸ்ஸான் மன்னர் நம்ம மீது படையெடுத்து வந்து விட்டாரா, நம்மை தாக்க முற்பட்டு விட்டாரா, அவருடைய படை வந்து விட்டதா அப்படின்னு அவங்க சிந்தனையில் அந்த அச்சம் இருக்கிறது அல்லவா. நடுநிசி நேரத்தில் வர்றாரு, கதவை பலமாக தட்டுறாரு, பெரிய விஷயம் நடந்து விட்டதுங்கிற, பயங்கரமான விஷயம் நடந்து விட்டதுங்கிறாரு. உடனே அவங்க சிந்தனை அப்படி போய்விட்டது. ஆஹா, மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, கஸ்ஸான் எப்போ வேண்டுமானாலும் தாக்க வரலாம் என்று, ஒருவேளை கஸ்ஸான் தான் வந்து விட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. பல், கஸ்ஸான உத்தூர தள்ளுங்க, அவ்வளவும் மின்ஹு அத்துவலு, நான் சொல்ல போகிற விஷயம் அதை விட பெரியது அப்படிங்கிறார். அவர் கஸ்ஸான் படையெடுத்து வருவதே பெரிய விஷயம்ங்கிறாரு, அதை விட பெரிய விஷயம் நடந்து விட்டது, என்னப்பா நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, தல்லக்க ரசூலுல்லாஹி நிசாஹு, நபிகள் நாயகம் தம்முடைய மனைவியர் அத்தனை பேரையும் விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போயிட்டு வந்தவர். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நடந்த நிகழ்வுகள் அவர் மூலமாகத்தான் உமர் அவர்கள் அன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அவர் சொல்லுகிறார், உமர் அவர்களை பொறுத்தவரை நம்பகமான சோர்ஸ், ரசூலுல்லாஹ் தம்முடைய மனைவிமார்கள் அத்தனை பேரையும் விவாகரத்து செய்து விட்டார்கள். இதை கேட்ட உடனே உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹாபத்து ஹப்சா நஷ்டம் அடைந்தாள். அன்னைக்கே நான் சொன்னேன், எதிர்த்து பேசாத,
ரசூலுல்லாஹ் மனம் நோகும்படி நடக்காது. அன்றைக்கே நான் சொன்னேன், நஷ்டம் அடைந்து விட்டால். மறுபடியும் ஜுப்பா அணிகிறார், தம்முடைய ஆடையை அணிந்து கொண்டு ஹப்ஸா அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். உள்ளுக்குள்ள போன ஹப்ஸா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்போ என்ன அழுதுகிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு? நான் அன்றைக்கே உங்களை எச்சரிக்கை செய்தேனா இல்லையா? அன்றைக்கே உங்களுக்கு நான் அறிவுரை சொன்னேனா இல்லையா? இப்போது நடந்து விட்டதா? நபிகள் நாயகம் உங்களை விவாகரத்து செய்து விட்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹப்ஸா அவங்க பதில் சொல்கிறாங்க, லா தெரியல, விவாகரத்து செய்தாங்களான்னு தெரியல, ஆனால் அப்படித்தான் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எங்ககிட்ட வர்றதே இல்லை, எங்களிடம் பேசுவதில்லை. ரசூலுல்லாஹ் தம்முடைய மனைவியர்கள் யார் வீட்டுக்கும் வருவதில்லை, யாருடனும் பேசுவதில்லை. 1 மாத காலம் அப்படி இருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் எங்களிடம் வருவதில்லை, பேசுவதில்லை, அப்படித்தான் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் விவாகரத்து பண்ணிட்டாங்களான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்று நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பள்ளிவாசல் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டாங்க. மெம்பரை சுற்றி ஒரு கூட்டம் சஹாபாக்கள் எல்லாம் சோகமாக உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த செய்தி பரவி விட்டது. ரசூலுல்லாஹ் தம் மனைவிமார்களெல்லாம் விவாகரத்து பண்ணிட்டாங்க, பெரிய மன துயரில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கஷ்டம்னா சஹாபாக்களுக்கு அதுதானே. ஆஹா, என்ன இப்படி நடந்து விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது, எவ்வளோ துயரகரமான சம்பவம். மெம்பரை சுற்றி கவலையாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் அவர்கள் அதில் அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வருவாங்க, தொழுது முடித்தும் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நம்ம ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசி என்ன விஷயம்னு கேட்டுக்கொள்ளலாம் என்று அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் வளமை போல் வந்தார்கள், தொழுகை முடிந்து விட்டு உடனடியாக சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வளமை தொழுகை முடித்து விட்டதற்கு பிறகு அங்கே உட்கார்ந்திருப்பாங்க. சூரியன் உதயமாகும் வரை, சுபுஹ் தொழுகை முடிந்து சூரியன் உதயமாகும் வரை அங்கே அமர்ந்திருப்பார்கள். அதான் நபியின் வழக்கம். அப்போ அந்த நேரத்தில் பேசி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வந்தாங்க, தொழுது முடிச்சுட்டு யாருடனும் பேசாமல் தம்முடைய அறைக்கு சென்று விட்டார்கள். உமர் அவர்களுக்கு கூட கொஞ்சம் கவலாக, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம இடத்துல பேசவே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அறைக்கு சென்று அனுமதி கேட்குறாங்க. உமர் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. வாசலில் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் சொல்கிறார், உமர் அவர்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு உள்ளே போகிறார். அவர் வாசலில் நின்ற அந்த தோழர் உள்ளே செல்கிறார், வெளியே வர்றார். என்ன, எனக்கு அனுமதி கிடைத்து விட்டதா? அவர் வாசலில் நின்று அந்த தோழர் சொல்கிறார், இல்லை உள்ளே போனேன், உமர் வந்திருக்கிறாருன்னு சொன்னேன், ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க, எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னா அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க, எந்த பதிலுமே சொல்லலை. அப்படியா, ஆஹான்னு சொல்லி மெம்பர் பக்கத்தில் அங்கே போய் உட்காந்துட்டார். திரும்ப 2வது முறை வருகிறார். இப்படி 2-3 முறை நடக்கிறது. இறுதியாக உமருக்காக வேண்டிய அனுமதி கேளுங்கன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்றாங்க. உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு ஈச்சம் பாயில் தம்முடைய விழாப்புறத்தை சாய்ந்து கொண்டு இதில் படுத்திருக்கிறாங்க. உமர் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் எழுந்திருக்கிறார்கள். உமர் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய விழாப்புறத்தில் பார்த்தேன், ஈச்சம் பாயினுடைய அந்த தழும்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் பதிந்திருந்ததை. அமர்ந்திருக்கிறாங்க. உமர் அவர்களை நேருக்கு நேர் பார்க்குறாங்க. பெரிய அளவுக்கு உரையாடலாம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து உமர் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிந்து கொண்டு உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசுகிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பார்த்தீங்களா, மக்காவில் இருந்த வரையிலையும் நம்ம மனைவிமார்கள் நம்மளை எதிர்த்து பேசினாங்களா? பாயிண்ட் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. மக்காவில் இருந்த வரையிலையும் நம்ம மனைவிமார்கள் நம்மளை எதிர்த்து பேசினாங்களா? எல்லாம் சரியாக தானே போச்சு. எப்போ மதீனாவுக்கு வந்தோம், எப்போ இந்த அன்சாரி பெண்மணிகளோடு நம்முடைய மனைவிமார்கள் பழக ஆரம்பித்தார்களோ அதற்கு பிறகு அவர்களுடைய பழக்கம் நம்முடைய மனைவிமார்களுக்கு ஒட்டி கொண்டு விட்டதே, இதை நீங்கள் கவனித்தீர்களா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் லேட்டாக பஸ்ஸம அப்படி லேசாக சிரிக்கிறாங்க. பேசலாம் இல்லை, சிரிக்க, ஓஹோ இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி லேசாக சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சதை வாட்ச் பண்ணிட்டாரா? திரும்ப இன்னொரு பாயிண்ட், அல்லாஹ்வின் தூதரே, நான் என் மகள் ஹப்ஸாவுக்கு கூட நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் தரப்புலேருந்து எந்த பேச்சுமே வரல, இவர் தான் பேசிக்கிட்டு, உமர் அவர்கள் தான் பேசுகிறார்கள். என்னுடைய மகள் நான் ஹப்ஸாவுக்கு கூட நான் சொன்னேன், உன்னை விட அழகாக சில பேர் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள், அதை பார்த்து நீ ஏமாந்து போயிடாதுன்னு என் மகளுக்கு நான் அறிவுரை சொன்ன, கேட்கலையே அப்படிங்கிறாங்க. ஓ, இதை வேற சொன்னீங்களா? ரசூலுல்லாஹ் ஃபத்தபஸ்ஸம உக்ரா. மற்றொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்லிதாக சிரித்தார்கள். இந்த ஏன்னா ரசூலுல்லாஹ்விடத்திலேயே அதை பற்றி சொல்கிறாங்கல்ல, உள்ளுக்குள்ளே மறைச்சு வைக்காம, உன்னை விட அழகா சில பேர் இருப்பாங்க, நபியிடத்தில் அதிக உரிமை எடுப்பார்கள், அதை பார்த்து நீ ஏமாந்து போயிடாதே அப்படின்னு தம்முடைய மகளுக்கு தனிப்பட்ட முறையில் சொன்ன அறிவுரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நினைவூட்டுறாங்கல்ல, இப்படி நான் சொன்னேன் என்பதை ஒப்புக்கொண்டு சொல்கிறாங்க. ஓ, இப்படி சொன்னீங்களோ அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. சிரித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அவங்க அறையெல்லாம் பார்க்குறாங்க, எந்த பொருளும் இல்லை, பாய், ஈச்சம் பாய், அந்த பாய்க்கு ஒரு விரிப்பு கூட இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்கள்லாம் எவ்வளோ செழிப்பாக வாழ்கிறாங்க, இத்தனைக்கு அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு பாருங்கள், நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்குறோம், எவ்வளவு கஷ்டம், நமக்கு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளோ எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்காக நமக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொருளாதார வளம் வழங்கப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்போ தான் லேசாக கோவம், என்ன உமர் அவர்களே, சந்தேகத்தில் இருக்கிறீர்களா?
யாரை யாரோடு ஒப்பீட்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த மன்னர்களுக்கெல்லாம் இந்த உலகம் வழங்கப்பட்டிருக்கிறது, மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் இல்லை. அல்லாஹ் நமக்கு மறுமையை வாக்களித்திருக்கிறான். ஆகவே நாம் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்படுகிற வசதி வாய்ப்புகளை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எதை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க? யாரை யாரோடு ஒப்பீடு செய்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுக்கு லேசாக சப்தம் வருகிறது. அப்போ தான் பேசுகிறாங்க, கோவப்பட்டு பேசுகிறாங்க. பேசணுன்னே உமர் அவர்கள் டவுன் ஆகி மன்னிப்பு கேளுங்க. யாருக்கு? எனக்காண்டி தான் உமரா, எனக்காண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, நான் தப்பாக புரிந்து கொண்டேன், தவறாக விஷயத்தை சொல்லிவிட்டேன், எனக்காண்டி மன்னிப்பு கேளுங்கள் என்று உமர் அவர்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ இதனுடைய அப்படியே தொடர்ச்சியை சொல்லிட்டு உலாயிக்க கௌமன், அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உலாயிக்க கௌமன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த கூட்டத்தார்களை பொறுத்தவரை அவர்களுக்குடைய நல்லறங்களுக்கு உண்டான கூலி இந்த உலகத்திலேயே வழங்கப்பட்டு விட்டது. நாம் செய்கிற நல்லறங்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் மறுமையில் நமக்கு சேமித்து வைத்திருக்கிறான். இது உங்களுக்கு சந்தேகமா அப்படின்ன உடனே தான் உமர் அவர்கள் எனக்காண்டி மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. இந்த சம்பவம் அப்படியே தொடர்ச்சியாக வருகிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிக அளவுள்ள பொருளாதாரங்களை கேட்டு ஏதோ ஒரு வகையில் ஹப்ஸா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனவேதனையை ஏற்படுத்தினதுனால இனி உங்களோட நான் ஒரு மாதம் வரமாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கியதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. அந்த நாள் ஆயிஷா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள். ஆயிஷா அவங்களுடைய வீட்டிலிருந்து துவங்குறாங்க. ஆயிஷா அவங்களுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. போகும்போது ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்சதும் முதல் வேலையாக ஆயிஷா அவர்கள் பேசுகிறாங்க, யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதமாக வரமாட்டேன்னு சொன்னாங்க, மாதம் 29 நான் ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், 29 நாட்கள் தானே ஆகியிருக்கிறது, இன்னும் ஒரு மாதம் ஆகவில்லையே. அவங்க 30 கணக்கு பண்ணி இன்னும் ஒரு மாதம் ஆகவில்லையே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் படர்த்தியாக பேசுகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை பற்றி தான் சொல்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோபம். மனிதன் எல்லாருமே சிறப்புக்குரிய மக்களுங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாம் சிறப்புக்குரிய மக்கள். அவர்களும் மனிதர்கள் என்கிற முறையில் சில நேரங்களில் பலவீனங்கள் வரும். மனிதன் என்கிற முறையில் சில வார்த்தைகளை பேசுவார்கள். அதை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளோடு அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அப்போ அப்படி சொன்ன உடனே ஒரு மாதம் வரமாட்டேன்னு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், 29 நாள் தான் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் பதிலடி கொடுக்குறாங்க, ஆயிஷா மாதம் என்பது 29 நாளும் தான், ஒரு மாதம் வரமாட்டேன்னு சொன்னல, ஒரு மாதம் தான் இது. ஏன் அந்த மாதம் 29 நாட்களோடு முடித்து விட்டது, மாதம் என்பது 29 நாட்களும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்குறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுறான். 33வது அத்தியாயம் 28, 29 இந்த வசனம் அந்த நேரத்தில் அருளப்படுகிறது. நபிக்கு அல்லாஹ் சொல்லிடுறான், நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லிருங்க, இந்த பொருளாதாரம் வேணும், வசதி வாய்ப்பு வேணும், இப்படி அவர்கள் கேட்பார்களே ஆனால் எல்லாம் வாங்க, எனக்கு தர இயலாது. நீங்கள் பொருளாதாரத்தை விரும்புவீர்களே ஆனால் ஃபதஆலைன உமத்திஉகுன்ன வஉஸர்ரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா, வாங்க எனக்கு முடிஞ்சதை தந்து உங்களை நான் விவாகரத்து பண்ணிடுறேன், இப்படியே சொல்லுங்கிறான் அல்லாஹ். நீங்கள் 33வது அத்தியாயம் 28, 29 அந்த வசனங்களை பார்க்கலாம். உங்கள் மனைவிமார்கள் அழைங்க, அழைச்சி சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் வாருங்கள், உங்களுக்குரிய பொருளாதாரத்தை நான் தந்து விடுகிறேன், உங்களை நான் விவாகரத்து பண்ணிடுறேன்னு சொல்லிருங்க. மறுமை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பொறுத்து கொண்டு என்னோட வாழணும். ரெண்டில் உங்களுக்கு என்ன, இந்த 2 தேர்வில் என்னை விட்டு பிரிகிறீர்களா, கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தகித்து கொண்டு என்னோடு வாழ்கிறீர்களா, இந்த 2ல் எது? மனைவிமார்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நல்லா சொல்லிடுறான். ரசூலுல்லாஹ் ஆயிஷா அவங்ககிட்ட தானே முதல் நாள் ஆயிஷா அவங்க இடத்துல சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு தீர்ப்பை தந்துட்டான், இந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது, இது குறித்து உங்களுடைய தகப்பனார்ட்ட கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க, அபூபக்கர் அவர்கள்ட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கன்ட்டாங்க. இதை சொன்ன உடனே ஆயிஷா அவர்களுக்கு கோவம். எதை பற்றி என் தகப்பனார்ட்ட நீங்கள் கேட்க, உங்களை விட்டு பிரிவதில் என் தந்தையிடத்தில் நான் கேட்க வேண்டுமா? ஒருபோதும் உங்களை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன கஷ்டம் என்றாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே ஒழிய, சகித்துக் கொள்வோமே ஒழிய, உங்களை விட்டு நாங்கள் பிரிய போவது இல்லை, உங்களோடு வாழ்வதை, அதில் சிரமப்படுவதை நாங்கள் தேர்வு செய்து கொள்கிறோம் என்று ஆயிஷா அவர்கள் பதிலளித்தார்கள். அதற்கு பிற்பாடு நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய ஏனைய மனைவிமார்களிடத்தில் சொன்ன பொழுதும் அவர்களின் பதிலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பதில் அளித்தார்களோ அதே பதிலைத்தான் அளித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ அந்த இருவர் இந்த சம்பவம் முழுமையையும் ஒரு வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு கேட்டதுக்கு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள், அந்த ஒட்டுமொத்த செய்தியினையும் மறக்காமல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு வசனத்துக்கு என்ன விளக்கம் கேட்குறீங்க, இவ்வளோ விளக்கத்தை சொன்னோம்னா போதும், என்ன விளக்கம் போயிட்டே இருக்குது, இவ்வளோ பெருசா போதும் பாய், தொடர் 2ன்னு போடுங்க, தொடர் 3, தொடர் 4 இப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களை பாருங்க, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னு கேட்டதற்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தினை சொல்லி, இதுதான் காரணம், இதுதான் பிரச்சனை, இந்த 2 பேர் தான்,
இன்னென்ன சம்பவம் இன்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவற்றை அழகான முறையில் மனப்பாடம் செய்து மனதில் பதிய வைத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம். இது புகாரில் 2468வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்த ஏராளமான நுணுக்கமான பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்